ஹாய் ஹலோ கிளாசிக் ஃபுட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே எனர்ஜிக்கான ஒரு மசாலா டீ தூள் நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம மசாலா டீ தூள் நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற டைம் நல்லாவே இங்கே மழை டைம் தான். மழை பெஞ்சிட்டே இருக்குது. நம்ம ஈவினிங் சூடாக மசாலா டீயோட நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எனர்ஜியாகவும் இருக்கும். இது மாதிரி நம்ம செய்து ரெடி பண்ணி வீட்டிலேயே வச்சுக்கணும்னா, நம்ம கோல்டு பிடிக்கிற டைமில் இல்லை சளியாக இருக்குது அப்படின்றப்பெல்லாம் நம்ம மசாலா டீ சூடாக குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலா டீ தூள் நம்ம எப்படி வீட்டிலே ரெடி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, டேபிள் ஸ்பூன் பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய், 10 கிராம் இருக்கும். இது 10 கிராம் சுக்கு, நல்லா ஒரு 3 சுக்கை நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வறுக்கிறப்போ இல்லை நம்ம பொடி பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும், அதுக்காக நான் இடித்து வச்சுருக்கேன். அது கூடவே ஜாதிக்காயில் இடித்து ஒரு துண்டு, சின்னதாக ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப கலர் மாறணுன்றது இல்லை, நல்லா வறுக்கிறப்போ அது வாசனை தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லாவே வறுந்துச்சு. வாசனை நல்லா கம்ம இருந்தது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம பவுடர் பண்ணிடலாம். இது பவுடர் பண்ணியாச்சு. ரொம்பவே நைஸாக பவுடர் பண்ண தேவையில்லை, கொஞ்சமாக கொரன்னு இருக்கணும். இதை ஏன் கொரன்னு நான் அரைச்சிருக்கேன்னா, நான் டீ தூளை டைரெக்டாக மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் நான் இப்படி கொரன்னு அரைக்கிறேன். ஏன்னா நம்ம டீ தூளில் போட்டு நம்ம டீ கொதிக்கிறப்போ அது ஃப்ளேவரெல்லாம் நல்லாவே இறங்கும். அது கொதிச்சு அதனால் நான் கொஞ்சம் கொரவாகவே அரைச்சிருக்கேன். ரொம்பவே வீடே வாசனையாக இருந்தது. நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த மசாலா பவுடர் 1 கிலோ அளவுக்கு நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ டீ தூள் கொட்டிட்டு ஒரு பவுலில் அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம டீ தூளெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு கஸ்டமர் அவங்க ஆர்டராக கேட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு தனித்தனியாக கொடுக்காதீங்க, நாங்கள் எடுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேட்டதுனால இது கஸ்டமருக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஒரு வீடியோவை போட்டிருக்கலான்னு சொல்லிட்டு தான் இது இந்த வீடியோ கஸ்டமர் 1/2 கிலோ தான் கேட்டிருந்தாங்க. அதனால் 1/2 கிலோவுக்கு நான் ரெடி பண்ணுறேன். இதை நான் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நல்லா இந்த மசாலா படணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்களும் வீடியோ பார்க்குறவங்க, உங்களுக்கும் யாருக்காச்சும் தேவைன்னா, யாருன்னா வேலைக்கு போகிறவங்களும் சரி, இல்லை நம்ம மசாலா டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்கிறவங்களும் இது மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேணும், இல்லை தனித்தனியாக மசாலா பவுடர் வேணும்னு சொன்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். நான் கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு அட்ரஸும் என்ன வேணும்னு சொன்னிங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம். எல்லாமே ஈவனாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது பேக் பண்ணிடலாம். ரெடி பண்ண மசாலா தனியாக கேட்டிருக்க கஸ்டமருக்கு 1/2 kg எடுத்துகிட்டு நான் தனியாக திருப்பியும் 1/4 கிலோவாக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம பேக்கிங் இது மாதிரி தான் இருக்கும். இன்னும் லேபிள் மாடல் பார்த்துட்டே தான் இருக்கும். கூடிய சீக்கிரமாக நம்மளோட நம்ம பேர்லேயே லேபிள் ரெடி ஆகிடும். உங்களுக்கும் யாருக்குன்னா தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம டீ தூள் மட்டும் சேல் பண்ணல, ஆல்ரெடி இட்லி பொடியெல்லாம் நம்ம சேல் பண்ணுறோம். இட்லி பொடி, சத்து மாவு பொடியெல்லாம் சேல் பண்ணுறோம். இது இட்லி பொடி நம்ம ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருக்கோம். இது முருங்கை இலை பொடிங்க. முருங்கை இலை பொடி நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, அதுவும் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கருவேப்பிலை பொடி. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ நம்ம கருவேப்பிலை பொடி வீட்டில் எப்படி சுலபமாக அரைக்கிறதுன்னு பார்த்துருப்போம். அந்த பொடி தான். இது எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.